விஜய் வந்துட்டு காவேரி காவேரி ஒரு நிமிஷம் நீ வெளியில வரியா, நான் உன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என் வீட்டுக்கே போவேன் அப்படின்னு சொன்ன உடனே சாரதா இருந்துகிட்டு, இங்க பாருப்பா காவேரி எல்லாம் பார்த்து பேச முடியாது, நான் வரும்போதே அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், நான் தான் பேசிட்டு வருவேன், நீ வெளியிலேயே வரக்கூடாதுன்னு, அதனால அவ வெளியில வரமாட்டா அப்படின்னு சொன்ன உடனே காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அம்மா வேற நம்மளையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, விஜய் வேற நம்மளை கூப்பிடுறாரு, இப்ப நம்ம என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. விஜய் இருந்துகிட்டு, அத்தை ப்ளீஸுங்க அத்தை, நான் எப்படியாவது காவேரியை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்றாங்க. சாரதா இருந்துகிட்டு, காவேரி அந்த தாலி கொடியை கழட்டி அவன் மூஞ்சிலே வீசு பார்க்கலாம், அதான் எல்லா கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சுல்ல, இனி அந்த தாலி கொடி எதுக்கு, அது உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. காவேரி இருந்துகிட்டு, அம்மா அம்மா ப்ளீஸ்மா, விஜய் மேல எந்த தப்பும் இல்லம்மா, விஜயை வந்து மன்னிச்சிருங்க, நம்மளுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் பாருங்க, அந்த தாலி கொடி வந்து நீ கழட்டலனா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. தாத்தாவும் பாட்டியும் இன்னும் விஜய் போனது காணமே, ஏதோ பிரச்சனை தான் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் விஜய் வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே சாரதா வீட்டுல இருந்து எல்லாருமே கிளம்பி சாவி கொடுத்துட்டு நாங்க இனி இந்த ஊர்ல இருக்க மாட்டோம், எங்க ஊருக்கே போறோம் அப்படின்ட்டு போறாங்க. விஜய் வந்து எல்லாத்துக்கிட்டுமே ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க, என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.